தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் விட்டு பெய்து வரும் கனமழையால் வீடு ஒன்று இடிந்து விழுந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்போம். சுப்பிரமணியன் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சுப்பிரமணியன். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 3 தினங்களாக சங்கரன்கோவில், சிவகிரி, வாசுதேவநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. அதனால் சங்கரன்கோவில் நகராட்சிக்குட்பட்ட புதுமனை 4ஆம் தெருவைச் சேர்ந்த கூலி தொழிலான சேகர் என்பவர் வீடு நள்ளிரவில் ஒரு பக்கம் வீடு முற்றிலுமாக இடிந்து விழுந்தது. அவர் மறுபக்கம் தூங்கிக் கொண்டிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். சங்கரன்கோவில் பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் பல்வேறு இடங்களில் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். இது தொடர்பாக வருவாய்த்துறையை சார்ந்த அதிகாரிகள் தற்போது வரை தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபடவில்லை என கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு விவசாய இடங்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகும். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்போம். ராஜேந்திர பிரசாத் வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மலையோர பகுதிகளில் மட்டுமல்லாமல் சமவெளி பகுதிகளில் கனமழை முதல் மிதமான மழையானது பெய்து வரும் காரணத்தினால் அணைகள் நீர்மட்டமாக உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக பேச்சுப்பாறை அணையின் 48 அடி கொள்ளல் கொண்ட பேச்சுப்பாறை அணை தற்போது 45 அடியை எட்டக்கூடிய சூழ்நிலையில் அணையிலிருந்து உபரி நீராக 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றில் தண்ணீரானது கரைபுரண்டு ஓடி வருகிறது. இதன் காரணமாக குளித்துறை சப்பாத்து பாலம் தண்ணீரில் மூழ்கி அந்த போக்குவரத்து ஆனது தடை செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதிகள் வழியாக செல்லக்கூடிய மக்கள், இருசக்கர வாகன ஓட்டிகள் குளித்துறை வழியாக சுற்றி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த மழை நீடிப்பதன் காரணமாக ஆற்றின் கரையோர பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும், ஆற்றின் கரைகளில் குளிக்கவும், மீன்பிடித்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகமானது எச்சரிக்கை விடுத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத்.